கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியை இப்பொழுது சிறப்பாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வந்தவுடன் அறிவித்த அறிவிப்பு 717 டாஸ்மாக் கடையெல்லாம் மூடினோம் என்று அறிவித்தார். எந்தெந்த இடத்துல பள்ளிக்கூடம், மதரசா, பள்ளிவாசல், சர்ச்சு, கோயில், எந்த இடத்துல தாய்மார்கள் வெறுக்கிறார்களோ அங்கே, எந்தெந்த இடங்களில் சந்து முந்து அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள இடமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் டாஸ்மாக் கடைகளெல்லாம் மூடக்கூடிய ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் செய்தார். எங்களை போன்றவர்களுக்கு டாஸ்மாக் இல்லாத ஒரு தமிழகம் எப்பொழுது வரும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் அப்படிப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் போது வருங்காலத்திலே டாஸ்மாக் இல்லாத தமிழகம் வந்துவதற்கு ஒரு ஆரம்பம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டோம். வரும் என்று நம்புகிறோம். வருங்காலத்திலே நடக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் மது ஒழிப்புக்காக வேண்டி இந்தியா முழுவதும் நடத்திய போராட்டம் நடக்கும். அந்த காலத்தில் கள்ளுக்கடைகளுக்கு எதிராக காங்கிரஸ் தியாகிகள் போராட்டம் பண்ணியது நான் நேரடி பார்த்தேன். ஒரு பாட்டில் கல் வைத்துக் கொண்டு பக்கத்தில் கெளுத்தி மீறி அப்படியே பொறித்து வைத்துக் கொண்டு அந்த பாட்டிலை பிடித்து கெளுத்தி மீறி அப்படியே கடித்து சாப்பிடக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை தடுத்து கொண்டிருக்கிற தியாகிகளுடைய போராட்டத்தை நாங்கள் நேரடியாக கண்டிருக்கிறோம். அது ப்ரொஹிபிஷன் வந்தது, காலப்போக்கில் அது எடுபட்டு விட்டது. இது ஏன் எடுபட்டது என்ற அரசியல் விவகாரத்தில் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நாட்டில் நடக்கிறது. டாஸ்மாக் கடைகள் எங்கு பார்த்தாலும் இருக்கின்றன. டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான முயற்சியில் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆட்சி ஒரு நல்ல தொடக்கத்தை செய்திருப்பதாக அந்த ஆட்சிக்கு நாம் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது மாதிரி தொடர்ந்து நீடிக்க வேண்டும். கேரளாவில் இருந்த உள்துறை அமைச்சர் அருமை நண்பர் சென்னித்தாளா இங்கே வந்து ரமேஷ் சென்னித்தாளா இங்கே வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர்களை கண்டு கேரளாவிலே மது ஒழிக்கக்கூடிய ஒரு முயற்சியை ஆபரேஷன் தூஃபான் என்று ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கும் ஆதரவு கொடுப்பதாக சொல்லி கேரளாவுக்கு அறிகிற போது நான் வருகிறேன் என்று தமிழக முதல்வர் அறிவித்தார் என்ற செய்தியையும் நாம் பார்த்தோம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் மது போதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. தமிழ்நாடை கடந்து மற்ற சமுதாயத்தில் உள்ள மாநிலங்களிலும் இத்தகைய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற ஆசை தமிழகத்து முதல்வருக்கு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டோம். அதனால இப்போ தமிழகத்தில் இந்த நல்ல முயற்சியை அரசாங்கம் செய்கிறது. அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல முயற்சிக்கு உறுதுணை புரிவதாக
சிவிக்ஸ் நிறுவனத்தில் உள்ள அறவை தலைவர்களும் சகோதரர்களும் ஈடுபட்டது மிகுந்த வரவேற்புக்குரிய விஷயம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவிலே ஒரு கூட்டத்தை முடித்துக் கொண்டு பாலக்காட்டில் ட்ரெயின் ஏற வேண்டும் என்று வந்து தங்கியிருந்த நேரத்தில் இரவு 11:30 மணி அளவுக்கு ஐபியை சேர்ந்த அதிகாரி என்னிடத்தில் இருந்தார். உங்களை பார்த்து ஒரு செய்தி சொல்லணும் என்று சொன்னார். இரவு 11:30 மணி இருக்கும். என்ன சார், அவசரமான செய்தியா? என்ன? ஆமாம், தமிழ்நாட்டிலே சில முக்கியமான ஊர்களுடைய பெயரை சொல்லி, உள்ள கல்லூரிகளுடைய பெயரை சொல்லி, இந்த கல்லூரிகளில் எல்லாம் மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் வேறொன்று இருக்கிறது. அதனை எங்கள் முஸ்லீம் லீகிலே மாணவர் அணி வைத்திருக்கிறீர்கள், MSF என்று நேஷனல் லெவலில் வைத்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட MSF வைத்திருக்கிற கட்சி நீங்க வைத்திருக்கிற காரணத்தினால்தான் உங்களிடத்திலே வந்து நான் சொல்லுகிறேன், உங்கள் மாணவர் இயக்கத்தை வைத்துக் கொண்டு இந்த போதைப் பொருள் பழக்கங்களை நிறுத்துவதற்கான ஒரு நல்ல முயற்சியை நீங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த 12 மணி நேரத்திலே உங்கள் வந்து நான் பார்த்தேன் என்று சொன்னார். அவர் சொன்ன பிறகு அந்த அவர் குறிப்பிட்ட பல்வேறு கல்லூரிகளுடைய நாமும் தொடர்பு கொண்டோம். எங்களாலான ஒரு சிறிய முயற்சியை பண்ணினோம். இருந்தாலும் தமிழகத்தில் போதை பழக்கத்தை அறவே முறியடிக்க முடியாத நிலை என்று இருக்கிறது. இதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை தமிழக அரசு இன்று துவங்கியிருக்கிறது. தமிழக அரசினுடைய அந்த நல்ல காரியத்தை துணை புரிவதற்காகவும் தொடர்ந்து நடத்துவதற்காகவும் அந்த நல்ல காரியம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல ஆசையோடும் இந்த நிறுவனம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக நாம் பார்க்கிறோம். அதற்காக வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் ஈடுபட்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள்.